வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஹைட்ராபாத் பிரியாணி பண்ண போகிறோம். ஆத்தென்டிக்காக எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹைட்ராபாத் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடு ஆனியன்னு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதம் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் மேக்னேட் பண்ணலாம். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், இந்த ஸ்டார் சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்பைஸு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஜீரகம், ஷாய் ஜீரான்னு சொல்லுவாங்க, அதை போடுவாங்க. மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா தான் ரொம்ப நல்லது. இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப் சால்ட் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 220 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் ஒரு 20 ml ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேர்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம கேர்டு வந்து ஒரு 400 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg சிக்கனுக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஆத்தென்டிக் ஹைட்ராபாத் ஸ்டைல் பிரியாணி. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் ஹைட்ராபாத்தில் இருக்கும்போது தேடி போய் சாப்பிடுவேன். இந்த ஷாக் ஹவுஸ், பாவர்ச்சி பிரியாணி, பேரடைஸ் பிரியாணிலாம் நிறைய ஃபேமஸான கடை இருக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நான் அங்கே ஹைட்ராபாத்தில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கற்றுக்கிட்டது. ஸோ உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த பதம் வர மாதிரி கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சேம் பட்டை, பச்சை மிளகாய், ஏலக்காய், புதினா, கொத்தமல்லி, இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரைடு ஆனியன் பண்ணுறப்ப மீந்து போன எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம ரைஸில் தண்ணியில் போட்டுப்போம். போட்டு ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவில் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு லேயராக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக பரவலாக வர மாதிரி ரைஸ் எடுத்து போடுங்க. ரைஸ் வந்து ஒரு 50 to 60% பாயில் இருந்தால் போதும். அந்த பதத்துலேயே எடுத்துருங்க. எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாம் ஈவனாக பரவுன மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஜீரா, அப்புறம் புதினா ஒரு லேயருக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு லேயர் மறுபடியும் ரைஸ் போடுங்க. ரைஸ் போடும் மறுபடியும் ஃப்ரைட் ஆனியன்ஸ், மறுபடியும் ஜீரா போட்டிருக்கேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேணுன்றவங்க ஃபுட் கலர் பண்ணிக்கோங்க. இல்லை வேணுன்றா விட்டுருங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. நெக்ஸ்ட் நல்லா மூடியை போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes விட்டுருங்க. மறுபடியும் ஒரு 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் ஒரு 15 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக்காக விட்டுருங்க. ஏன்னா நம்ம சிக்கன் ஆல்ரெடி குக் பண்ணியிருக்க மாட்டோம். இப்படி தான் பொறுமையாக தான் குக் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்லோ குக்கிங் மெத்தடில் தான் குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிக்கன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.